வணக்கம். ஐ எம் செல்வகுமார். நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். லாஸ்ட்டு பிஜிடிஆர்பி 2025ல் மேத்தமெட்டிக்ஸில் 104 மார்க் வாங்கி செலக்ட் ஆகியிருக்கேன். வணக்கம், என்னோட பேரு சிவதானு. இப்போ நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025ல் நான் 107 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இப்போ ஆஃப்டர் மேத் ஈஸி அகாடமியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லாவே கெயின் ஆச்சு எனக்கு. ஏன்னா ராஜா சார் ஒரு லைவ் கிளாஸில் எல்லா கான்செப்ட்டுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். நான் இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறதுக்கான காரணம் ராஜா சார். லாஸ்ட் இயர் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய மெமரி பண்ணதுனால நான் லாஸ் பண்ணிட்டேன் எக்ஸாமு. ஏன்னா சப்ஜெக்ட் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் பேசிக்காகவே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அப்போது நிறைய மெமரி பண்ணதுனால எக்ஸாம் ஹாலில் என்னால் அதை ரீகால் கொண்டு வர முடியல. ஆனால் நான் ரொம்ப ஸ்ட்ரகிளாக அதை ஃபீல் பண்ணேன். இருந்தாலும் ராஜா சார் தான் பேசிக்ஸ்ல இருந்து நடத்துனதுனால மட்டும்தான் என்னால் ஒரு ஷார்ட் பீரியட்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. சாரோட கிளாஸஸ் ரொம்ப கிளியரா இருக்கும். எப்பவுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது, அப்புறம் புரிஞ்சு கத்துக்கணும் அப்படின்னு சார் அடிக்கடி சொல்லுவாங்க. அதுதான் மெயின் ரீசனே இப்போ செலக்ட் ஆனது. எந்த அளவுக்கு நம்ம சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அதில் தான் நம்மளோட சக்ஸஸ் இருக்குது. அது நம்ம ராஜா சார் கிளாஸில் நான் ரொம்ப பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணேன். அங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் பாலி டிஆர்பி ஆகட்டும், இன்ஜினியரிங் டிஆர்பி ஆகட்டும் எல்லாமே கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் சாரோட நோட்ஸ் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். வேற எந்த மெட்டீரியலுமே ஃபாலோ பண்ணல. அதே மாதிரி டெஸ்ட் ரொம்ப ஸ்டாண்டர்டாக சார் வச்சாரு. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நெட் ஸ்லெட் லெவலுக்கு இருந்துச்சு. நாங்கள் எழுதும் போது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணோம். பட் அது எக்ஸாம் ஹாலில் எங்களுக்கு நல்லா ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இந்த கிரெடிட் எல்லாமே ராஜா சாருக்கு தான் போகும். ராஜா சாருக்கு இந்த நேரத்தில் நான் பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேத் ஈஸி அகாடமிக்கும் ராஜா சாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்த எக்ஸாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக விடாமுயற்சியை கைவிடாமல் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.